ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, அதே சமயம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட சைடிஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை வேக வச்சிடலாம். அதுக்கு கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நான் இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் நம்ம சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி இருக்கட்டும். மீல் மேக்கர் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். மீல் மேக்கரை ரொம்பவே அதிக நேரம் வேக விட்டுடாதீங்க. இதை தண்ணியிலேருந்து பிழியும் போது உடஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ மீல் மேக்கரை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது மாதிரி நல்லா அலசிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ மீல் மேக்கர் தண்ணியை நல்லா உறிஞ்சிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது சீக்கிரமாக பொரியும். அதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மீல் மேக்கரையுமே பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. கார்ன்ஃப்ளவர், உப்பு இது 2 மட்டும் சேர்த்திங்கனாலே போதும். அதே மாதிரி ஊற வைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்துட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தான் நல்லா கலந்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் மீல் மேக்கரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்திடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி அங்கங்கே உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திட்டு இதை உடனே கலந்து விட்டுறாதீங்க. மேலே இருக்கிற கார்ன்ஃப்ளவர் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீல் மேக்கர் நல்லா மொறுமொறுன்னு பொரியிற அளவுக்கு. இது ஓரளவுக்கு பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் நல்லா பொரிஞ்சு லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு இருக்கணும். அந்த பபுள்ஸும் ஒரு 90% அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீல் மேக்கரையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம மீல் மேக்கரை பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்திடுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ணின ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 7-8 பல் பூண்டு. நான் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறதுனால 8 பல் சேர்க்குறேன். இதுவே சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதையும் லைட்டாக வதக்கிடுங்க. எப்பயுமே மஞ்சூரியனுக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ குக்கிங் வினிகர் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போது லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ சாசஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாகவே சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கிற சாஸஸ்லையும் உப்பு இருக்கும், அப்புறம் நம்ம மீல் மேக்கர்லேயும் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் அளவாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ சாஸஸ் எல்லாமே மசாலாவோட சேர்ந்து வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இப்போ இது டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சாஸஸ் எல்லாம் மீல் மேக்கரோட சேர்ந்து நல்லா திக்காகிற அளவுக்கு. ஸோ நான் இன்றைக்கி இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் ட்ரையாக தாங்க செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கிரேவியாக கிடைக்கும். அது சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. ரொம்பவே ட்ரையாக விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மீல் மேக்கர் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம ரெஸ்டாரண்ட்லையெல்லாம் சாப்பிடக்கூடிய மஞ்சூரியன் மாதிரியே அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.